இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். இப்போ ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னாலே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நம்ம சிச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வாங்குகிற அரிசியிலேருந்து நம்ம வந்து டெசர்ட் சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே ப்ராசஸ் ஃபுட்ஸ் இல்லாமல் நம்ம சமைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபுட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் ஹெல்தி, எதெல்லாம் ஹெல்தியான சாய்ஸஸ், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு சில ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பெஷலி இந்த சீரியல்ஸ் அண்ட் சீரியல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ரைஸ் முதல் கொண்டு அது ப்ராசஸ்டான ஒரு ஃபுட்டாக தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ வந்து ரைஸ்லேயே வந்து அந்த ப்ராசஸிங் பற்றி பேசணுன்னா அது ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் ப்ராசஸ். ஸோ ஒரு சில ஐட்டம்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோக்களவு அன்பாலிஷ்ட் ரைஸை நம்ம சாப்பிட்றோமோ அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் பாலிஷ்ட் ரைஸில் வந்து உங்களுக்கு டோட்டலாக நியூட்ரியன்ஸோட டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அன்பாலிஷ்ட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரியன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த அன்பாலிஷ்ட் ரைஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. பட் பார்பாயிலிங் அப்படிங்கிற டேர்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பார்பாயிலிங் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரலாக வந்து ரைஸ் இல்லை எனி கிரெயின் அதோட சீட் கோட் அந்த உமி இருக்கு இல்லைங்களா, உமி மற்றும் அந்த தோல் சைடு அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ட் லாஸ் இருக்குது. பட் பார்பாயிலிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் எக்ஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை அவங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகிற மாதிரி அவங்க அந்த ப்ராசஸை செய்வாங்க. ஸோ பார்பாயில் ரைஸு அன்பாலிஷ்டாக இருந்து வாங்குறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ சீரியல்ஸ் அண்ட் சீரியல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோக்களவு நம்ம ரிஃபைன்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அது நமக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் ரிஃபைன்ட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு நியூட்ரியன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஹோல் கிரெயின் பேஸ்டாக இப்போ ஒரு பிரெட் ஆகட்டும் இல்லை பிஸ்கெட் ஆகட்டும் இல்லை ஃப்ளார் நம்ம சூஸ் பண்ணுற சப்பாத்தி மாவு எதுவாக இருக்கட்டும் நம்ம ஹோல் கிரெயின் பேஸ்டாக எடுத்தோம்னா அதில் இருக்கிற நியூட்ரியன் டென்சிட்டி நமக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுதான் சீரியல்ஸ் அண்ட் சீரியல் பேஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து பல்சஸ், அதாவது பருப்பு பயிறு வகைகள். இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் பெருசாக நம்ம கண்ட்ரியில் பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்ட் பீன்ஸு சால்டட் பீன்ஸ் அதெல்லாமே வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் அந்த ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம எவ்வளோக்களவு ஃப்ரெஷ்ஷாக அந்த பேக்கெட்டில் நமக்கு பல்சஸ் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு நம்ம வந்து சமைக்கிறது பெஸ்ட்டான சாய்ஸ். ஸோ இது வந்து பல்சஸ் அண்ட் பல்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நிறையா இடத்துல வந்து கட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். பட் இப்போது இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு நம்ம வந்து கட் வெஜிடபிள்ஸ் போகிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாய்ஸ்னால் தாராளமாக போகலாம். ஆனால் வந்துட்டு நமக்கு நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இது வந்து ஆனால் எதை விட பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்ட் ஃப்ரூட்ஸ், கேண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ், அப்புறம் அந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் காட்டிலும் இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து இப்போது அந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வருது, ஃப்ரோசன் பொட்டேட்டோ பேஸ்ட் ஐட்டம், ஃப்ரோசன் பீஸ் இதெல்லாமே வருது. ஸோ அது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கிடுறோம். பட் அதே இது அவங்களே ஷெல்லை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் பீஸை வச்சுருப்பாங்க பேக்கெட்லேயே. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணோன்னா அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதுவுமே கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது பெட்டர் மோர் தேன் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதையோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதை விட ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது பெட்டர். ஸோ இதான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்க்குறப்போ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸும் நமக்கு பெருசாக ப்ராசஸிங் வராது. பட் ஒரு சில ப்ரிசர்வ்ட் நட்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதாம் அப்புறம் பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஒரு சிரப்பில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ட்லேயே அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டமில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வைப்பாங்க. பட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, அதில் இருக்கிற ஃப்ரெஷ் நியூட்ரியன்ட் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கூடிய அளவுக்கு நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்குறது மினிமல் ப்ராசஸிங்கோடு வாங்குறது வந்து இஸ் அ குட் சாய்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மீட், ஃபிஷ், இந்த பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோக்களவு ஃப்ரெஷ் கட்ஸ் வாங்குகிறோமோ அது வந்து நமக்கு நல்லது. ப்ராசஸ்ட் மீட்ஸ் இப்போது இன்ஃபேக்ட் WHO வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இந்த ப்ராசஸ்ட் மீட் ஐட்டம்ஸ் லைக் இந்த ஹாம், பேக்கன், சாசேஜஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய அளவுக்கு இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை தவிர்க்க வேண்டியது நமக்கு ஒரு கட்டாயமான ஒரு டிப். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ் கட்ஸ் வாங்குறது முக்கியம். ஸோ இதான் வந்து மீட், ஃபிஷ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில். எக்ஸுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் குரூப் பேஸ்டாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த பேசிஸில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கே வந்து ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கலாம் நம்ம.
அதாவது ஜஸ்ட் பேசிக் ப்ராசஸிங், மினிமல் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி, ஷெல்டு பீஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இதை வந்து வாங்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபுட்டையே வந்துட்டு கொஞ்சம் அதோடைய நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராசஸிங் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அந்த உண்மையிலே வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் ஃப்ரெஷ்ஷாக அதை வாங்குறதே வந்து இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்லி ப்ராசஸ்டு, அதாவது ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக டோட்டல் ப்ராசஸிங் அதில் அப்ளை பண்ணுவாங்க. லைக் இர்ரேடியேஷன் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யாருக்கு சுத்தமாக ஃபுட்டுக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் ஒரே சாய்ஸ். ஸோ அவங்க வாங்குறது அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது, அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டுக்கு ஆக்சஸ் இருக்கிறப்போ நம்ம ஃப்ரெஷ் ஃபுட் போகிறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை வந்து எப்படி நம்ம வைஸாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ப்ராசஸ் ஃபுட்ஸ் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல, பட் வைஸாக நம்ம சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் 1-2 நாள் உங்களை சந்திக்கிறேன்.